ஓகே. கண்டினியூஷன் பார்க்குறோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு ஃபங்க்ஷன்லாம் எப்படி எழுதி நம்ம வந்து ஒரு ஃபுல்லா ஒரு பெரிய ஸ்கிரிப்டா நம்ம எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஏதோ ஒரு பேர்ல நீங்க பவர்ஷெல் ஸ்கிரிப்டா ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறீங்க. சேவ் பண்ணிட்டு பவர்ஷெல் போயிட்டு அந்த பாத்துக்கு நேவிகேட் ஆயிட்டு அதுக்குள்ள ஏதாவது ஒரு வேளை உங்களை ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம பிளாக் பண்ணதுன்னா செட் எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கோப் என்ன ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் பாலிசி பைபாஸ் -4 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணும். டாட் டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் நேம் டாட் PS1 அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்படிதான் நீங்க வந்து ரன் பண்ணுவீங்க ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்டை. இதை அப்படியே பண்ணி பார்க்கலாமா? இதை அப்படியே நான் காப்பி பண்ணி எதுவும் வருமானம்னு தெரில, பார்க்கலாம். இது அப்படியே நான் நோட் பேட் கொண்டு வர்றேன். பேஸ்ட் பண்ணி இதை வந்து நான் வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்டா நான் சேவ் பண்ண போறேன். இப்போ பாருங்க. என்ன பேர்ல, இதே பேர்ல கொடுத்துக்கலாமா? .ps1 அப்படின்னு சொல்லி ஃபைல் சேவஸ் சாரி இந்த மாதிரியே கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சில டெம்ப்ளே போடுறேன். எஸ், ஓகே. நீ இப்போ பவர் ஷெல் ஓபன் பண்ணிட்டு சிடி கோலன் டெம்ப்ல தானே இருக்கும். டெம்போ மாறிச்சு பாருங்க. சி யூசர்ஸ் குமார்ல இருந்து சி டெம்போக்கு மாறிட்டேன் பாருங்க, தெரியுதா? இப்போ அந்த ஃபைலை கால் பண்ண போறேன். என்ன ஃபைல் நேம் அது? டாலர் டாட் 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 அந்த ஃபைல் நேம் டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் எல்டிபிஐ தானே ஃபைல் நேம். தெரியல அப்படின்னா உங்க போய் ரெஃபர் பண்ணிங்க, எங்க சேவ் பண்ணீங்களா போயிட்டு SQLDBA ஃபங்க்ஷன். .ps1 .ps1 அப்படின்னு கால் பண்ண வேண்டியதான். வருது பாருங்க, தெரியுதா? இப்படிதான் நீங்க வந்து இந்த தமிழ்லாம் உள்ள எழுதியிருந்தேன், அதனால இப்படி வருது. இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி. அதை இக்னோர் பண்ணிக்கிங்க. இப்போ உள்ள போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணது பாருங்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இந்த மாதிரி வருது, இதை மட்டும் இக்னோர் பண்ணிக்கிங்க. மிச்சதெல்லாம் பாருங்க எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை ரன் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு பவர் ஷெல்லுக்கும் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கும் பவர் ஷெல் மாடியூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஷெல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஸ்கிரிப்ட்ஸோ உள்ள ஃபங்க்ஷனோ நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஒரு டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் அந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் நேமு .ps1 கால் பண்ணலாம். இது ஒரு கரண்ட் செஷனுக்கு லோட் பண்ணுறது இப்படி தான் லோட் பண்ணுவீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை மை ஃபங்க்ஷன் .ps1 சேவ் பண்ணிட்டு எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த பாத்துக்கு போன பிறகு டாட்டு ஸ்பேஸ் டாட்டு ஸ்லாஷ் இந்த ஃபைல் நேம் வச்சு நீங்கள் கால் பண்ண வேண்டியதான். கால் பண்ணீங்கன்னா இந்த சே ஹலோன்னா இது இது பிரிண்ட் ஆயிரும். ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும் அவுட்புட். இது வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டு கிரியேட்டு. கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட் ஃபார் ஒன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதே ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சிம்பிளா இருக்கும் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் சொல்ல போனா. இது பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா
அந்த செஷன்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட்டா இருக்கும். இது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஹார்டரா இருக்கும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். எதுன்னா பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ல .ps1 அப்படின்னு எழுதி நீங்க பண்ணீங்கன்னா. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் கிரியேட் பண்றது. ஒரே இதுல வந்து ஒன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்லயே நீங்க நிறைய சின்ன சின்ன செட் ஆஃப் ஃபங்க்ஷனை இழுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம ரன் பண்ண அது மாதிரி. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இந்த பேர்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன். SQLDBA ஃபங்க்ஷன் .ps1 எத்தனை ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, எவ்வளோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம் பாருங்க. இது ரன் பண்றப்ப இந்த தமிழ் எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் சரியா பிரிண்ட் ஆகல, பாக்கி எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. அது மட்டும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த செஷன்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட்டா இருக்கும். இது வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும். இப்போ அடுத்து பவர்ஷெல் மாடியூல் அப்படின்னா .ps1 அப்படின்னு சேவ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பேக்கேஜா நீங்க வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனை ஒரு பேக்கேஜா ஒரு மாடுலா வந்து நீங்க வந்து சேவ் பண்ணலாம். இது எதுக்காகன்னா ரெப்படேஷன், திரும்பி திரும்பி யூஸ் பண்றதுக்கு ஈஸி ரீயூஸா இருக்கும். இது இது நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, இம்போர்ட் ஹைஃபன் மாடுல் என்ன ஃபங்க்ஷனோ அதை வச்சு நீங்க கால் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி இப்போ முன்ன எழுதுன மாதிரியே தான் வருது பாருங்க. அங்க வந்து PS1ன்னு சேவ் பண்ணுவோம், இங்க PS வந்து மாடுல் அப்படிங்கறத குறிக்கும். அது மட்டும் டிஃபர் ஆகுது. அப்புறம் உள்ள எல்லாம் என்ன எழுதுறீங்களோ அதே லாஜிக் தான், எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். இது ஸ்டோர் பண்ண பிறகு இது எப்படி கால் பண்ணுவீங்கன்னா, இங்க எப்படி கால் பண்ணோம்னா டாட்டு ஸ்பேஸ் டாட்டு ஸ்லாஷ்னு கொடுத்து அந்த ஃபைல் நேமை நான் கொடுத்துருவேன். ஆனா இங்க இம்போர்ட் ஹைஃபன் மாடுல் அப்படின்னு சொல்லி கமாண்ட் லெட்டர் நான் யூஸ் பண்ணி எந்த பாத்துல இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும், அந்த பாத்து ஃபுல்லா நான் கொடுக்கணும். பாருங்க, ஃபுல்லா கொடுத்துருக்கேன் பாருங்க. இது கொடுத்துட்டு சே ஹலோன்னு கால் பண்ணீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்னா ஹலோ ஃப்ரம் மாடுல். இது வந்து பிரிண்ட் ஆயிரும். அவுட்புட் இதுதான் வந்து அவுட்புட்டா வரும். கேன் இன்க்ளூட் மெனி ஃபங்க்ஷன் இன் ஒன். எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்க ஒரே ஃபைல்ல கொடுத்துக்கலாம். இந்த ஒரே ஃபைல்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அவைலபிள் ஆஃப்டர் மாடியூல் இம்போர்ட். இந்த கமாண்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸியர் டு வெர்ஷன் ஷேர் அண்ட் மெயின்டைன். மெயின்டைன் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கும் இந்த மாடியூல் பாத்தீங்கன்னா. ஸ்லைட்லி மோர் செட்டப் தென் .ps1. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர்ல போட்டு .ps1 சேவ் பண்ணி அது கொஞ்சம் அந்த இது மட்டும் கொஞ்சம் செட்டப் வந்து கொஞ்சம் PS1ஓட கொஞ்சம் இதா இருக்கும். ஸ்லைட்லி மோர் செட்டப். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. பர்பஸ் வந்து இதுவும் ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதுறது தான். இங்க ரீயூசபிள் ஃபங்க்ஷனா மாடுல எழுதுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம், டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் என்ன பேர்ல எழுதுனீங்களோ அந்த ஃபுல் ஃபைல் நேம் இம்போர்ட் மாடுல் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஃபைல் பார்த்துருக்குல்ல ஃபுல்லா கொடுத்துறீங்க. ஓகேவா? ஸ்கோப் பாத்தீங்கன்னா எங்க நீங்க டாட் கொடுத்துறீங்களோ அங்க மட்டும் தான் இது ஆக்சஸ் ஆகும். ஒன்லி செஷன் வேர் டாட் டாட் அதான் டாட் சோர்ஸ் இருக்குல்ல, இங்க மட்டும் தான் இது ஆக்சஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா அவைலபிள் அன்டில் செஷன் எண்ட் ஆர் ரிமூவ். இந்த செஷன் முடிகிற வரையுமே இங்க அவைலபிள் இருக்கும் ஸ்கோப் பாத்தீங்கன்னா. அப்ப இது அட்வான்டேஜ் தானே இது. அடுத்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் வந்து பாசிபிள் தான், ஆனா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் மாடியூல்ல. இதுவும் அட்வான்டேஜ். அடுத்து ஷேரிங் வெர்ஷனிங். இந்த ஷேர் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா PS1ல கன்வீனியன்டா இருக்காது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு மாடுல் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடுல் வந்து ஒரு 50 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியா இன்னொருத்தருக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவர் அதை அப்படியே மாடுலா கால் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஒரு கோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பில்ட் பண்ணி இன்னொரு மாடுலா எடுத்துட்டு போகலாம். அதுதான் இது சொல்றாங்க. இதே பவர்ஷெல் நார்மல் ஸ்கிரிப்டா இருந்தா லெஸ் கன்வீனியன்டா இருக்கும். இது டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து அட்வான்டேஜ். இப்ப நம்மளுக்கு SQLDBA பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஸ்மால் குயிக் ஸ்கிரிப்ட்ஸ் .ps1 போதும். இல்ல எனக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் வேணும், டூல் கிட் மாதிரி நான் எழுதணும் அப்படின்னா கெட்
டிபி நேம்ஸ், கெட் டிபி சைஸ், எது உங்க டிபி சம்பந்தமா உள்ள விஷயங்கள் அனைத்தும் ஒரு பவர்ஷெல் மாடுலா போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை நீங்க கால் பண்ணிக்கலாம். இப்போ அங்க பார்த்தோம்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம்ல, டாட் பிஎஸ் ஒன்னு தான் ரன் பண்ணேன், நிறைய ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுல இந்த ஸ்கிரிப்ட். இது நீங்க டாட் பிஎஸ் எம்1 கூட சேவ் பண்ணலாம். மாடுலா இது பண்ணிட்டு இதுக்கு பதிலா ஒரு ஸ்டெப் மாறப்போகுது. இந்த டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷுங்கிறதுக்கு பதிலாக இம்போர்ட் மாடுல் ஸ்பேஸ் விட்டு ஃபுல் பாத்தை கொடுத்துருவோம். சி கோலன் இந்த பாத்தை கொடுத்து ஸ்லாஷ் இந்த ஃபைலு டாட் பிஎஸ் எம்1 அப்படின்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து யூ கேன் ஜஸ்ட் இம்போர்ட் இட் அண்ட் கால் எனி ஃபங்க்ஷன் எனி டைம். இது எப்போ வேணாலும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கதை. இப்போ வெண்பா அப்படிங்கிறவங்க ஒரு யங் எஸ்கியூஎல் டிபிஏ லேர்னிங் ஹவு டு ஆட்டோமேட் ஹர் டாஸ்க் வித் பவர்ஷெல். பவர்ஷெல்லை யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட சாரி, இப்போ இந்த வெண்பாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யங் எஸ்கியூஎல் டிபிஏ. அவங்க வந்து பவர்ஷெல்லை யூஸ் பண்ணி டாஸ்க்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டாக பண்ண போகிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா she found that she had to check all database names and sizes on the server every morning. டெய்லி காலில் எல்லா டேட்டாபேஸோட பேரும் சைஸும் அவங்க செக் பண்ணி சொல்லி மேனுவலாக வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. அது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட மென்டார் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, யூ கேன் சேவ் யுவர் ஒர்க் பை ரைட்டிங் ஏ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது மூலமா நீ வந்து ஒரு ரீயூசபிள் கோட் பிளாக்ஸ் வந்து எழுதுறது மூலமா ஒரு தடவை டிஃபைன் பண்ணீங்கன்னா யூ கேன் கால் மெனி டைம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனாங்க. ஃபங்க்ஷன் நேம் ரைட் அவுட்புட் இன்வோக் எஸ்கெல் கமாண்ட் ஹைஃபன் எப்பயுமே எஸ்கெல் கொரியை ரன் பண்றீங்கன்னா கமாண்ட் லெட்ல எஸ்கெல் சிஎம்டி கால் பண்ணணும். இன்வோக் எஸ்கெல் சிஎம்டி ஹைஃபன் கொரி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டருக்கு என்ன கொரி ரன் பண்ண போறோம் அவங்களுக்கு அதைப்படி பேரு வேணும், டேட்டாபேஸ் நேம். அதுக்கு எப்படி ரன் பண்ணுவோம், செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ். அப்புறம் சைஸும் வேணும். அது எப்படி கால் பண்ணுவோம், சைஸ் எப்படி கால் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கெட் டிவி சைஸ்னு எழுதிட்டு ஒரு பேராமீட்டர்ல டிவி நேம் வாங்கிட்டு டாலர் கொரிங்கிற பேராமீட்டரை வேரியபிள் நான் எப்படி நான் இது பண்ணுவேன்னா உள்ள கொரியை தூக்கி மாட்டிடுறேன். செலக்ட் நேமு சம் ஆஃப் சைஸ் ஃப்ரம் சிஸ்டாட் மாஸ்டர் அண்டர் ஸ்கோர் ஃபைல்ஸ் வேர் டிபி நேம். இது வந்து எஸ்கியூஎல் கொரி, ஒரு டேட்டாபேஸ் சைஸை கண்டுபிடிக்கிற எஸ்கியூஎல் கொரி. இங்க உள்ள இந்த டேட்டாபேஸ் ஐடிக்கு பதிலாக டாலர் டிபி நேம் கொடுத்துட்றேன். இந்த மாஸ்டருங்கிறது இதுக்குள்ள போயிட்டு உட்காந்துரும். இப்போ இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி ஹைஃபன் கொரி டாலர் கொரின்னா இந்த டாலர் கொரி அதுக்கு முன்னால் என்ன அசைன் ஆயிருக்கோ அது வந்து ரன் ஆயிரும். இங்க வந்துடும், அது இங்க ஓடியாந்துடும் டாலர் கொரியில. இப்போ இங்க வந்தோடனே இதை வந்து நீங்க டாட் பிஎஸ் ஒன்னா சேவ் பண்ணிட்டு இப்படி கால் பண்ணுவீங்க. டாட் ஸ்பேஸ் டாட் அந்த ஸ்கிரிப்ட் நேம் டாட் பிஎஸ் ஒன் அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா மாஸ்டர் டேட்டாபேஸோட சைஸும் தெரியும். இப்போ அவங்க வந்து காலைல எழுந்திருச்சு எல்லா சர்வர்லையும் போயிட்டு எந்தெந்த டேட்டாபேஸ் இருக்குது எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க தேவையில்ல. இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுனால சி சேவ்டு ஹர் டைம் அண்ட் மேட் ஹர் ஒர்க் மாடுலர் அண்ட் ரீயூசபிள். அவங்க மென்டார் வந்து ஸ்மைல் பண்ணி திஸ் இஸ் ஒய் எஸ்கியூஎல் டிபிஎஸ் லவ் பவர் ஷெல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இதுதான் அட்வான்டேஜ். இது அப்படியே தமிழ்ல இருக்கும், படிச்சுக்கோங்க. நான் ஷேர் பண்றேன் நோட்ஸு. இது மாதிரி நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இது இந்த எக்ஸாம்பிள் படி இது இப்போ நம்ம ரன் பண்ணோம்ல அதே தான். அது நம்ம ரன் பண்ணதுல எல்லா டிபி நேம் எடுத்துட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா இங்க காமிக்கிறேன். எஸ்கியூஎல் டிபிஏ ஃபங்க்ஷன் டாட் பிஎஸ் ஒன்னு சேவ் பண்ணோம். எத்தனை ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் பாருங்க. அந்த கதைப்படி உள்ள அவுட்புட் இங்க இந்த இந்த ஸ்கிரிப்ட் மூலமாவும் வரும். இருக்கு பாருங்க, செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ். டேட்டாபேஸ் நேம் ஃபுல்லா எடுத்துட்டு வருதுல்ல. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணப்ப இங்க வந்துச்சுல்ல, இதுதான் எல்லா டேட்டாபேஸ் நேமே எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இத்தனை டேட்டாபேஸ் இருக்குது இந்த சர்வர்ல. இது மாதிரி நீங்க மேனுவலா செய்யற வேலைகளை பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதுறது மூலமா
ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி ரொம்ப ஈஸியாக வேலைகளை முடிச்சிடலாம். அதுதான் பவர் ஷெல்லோட அட்வான்டேஜ். அதுதான் சொல்கிறாங்க. இந்த கதைப்படி வெண்பாவோட மென்டார் பார்த்தீங்கன்னா, ஹெர் மென்டார் ஸ்மைல் அண்ட் செட் திஸ் இஸ் ஒய் எஸ்கியூஎல் டிபிஎஸ் லவ் பவர் ஷெல் ஃபங்க்ஷன். இதை நிறைய இடங்கள்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் வர வர கிளாஸஸில். இது எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸோட குயிஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? கண்டிஷனல் லாஜிக் அண்ட் லூப்ஸ் பார்த்தோம். இஃப் எல்ஸ் லூப், ஸ்விட்ச், ஃபார் ஈச், ஒயில், பிரேக், கண்டினியூ, இதெல்லாம் எப்படி பவர் ஷெல்ல யூஸ் பண்றதுன்னு. இன்னைக்கு என்ன பார்த்தோம்? இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். செப்டம்பர் செப்டம்பர் 2023. ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் குயிஸ் பார்த்தோம். ஒரு கிளாரிட்டிக்காக இது நான் ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணுங்க. எப்பயுமே நம்ம இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை அடுத்த கிளாஸ்ல நம்ம குயிஸ் மாதிரி பார்ப்போம். நம்ம கிளாரிட்டி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் பண்றதுக்காக அது ஒரு ஸ்டெப்ஸ், அது ட்ரிக்ஸ். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எழுதுறது, ஃபங்க்ஷன்னா என்ன, அது ஒரு ரீசபிள் பிளாக் ஆஃப் கோடு, நார்மல் ஃபங்க்ஷனு, பேராமீட்டர், ஒரு பேராமீட்டர் வச்சு ஒரு ஃபங்க்ஷனு, அப்புறம் ஒரு பேராமீட்டர் மட்டும், மல்டிபிள் பேராமீட்டர் வச்சு ஒரு ஃபங்க்ஷனு, இது பார்த்தோம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதி .ps1 எப்படி சேவ் பண்றது, சேவ் பண்ணிட்டு எப்படி கால் பண்றது அதை பார்த்தோம். டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் அந்த ஸ்கிரிப்ட் நேம் .ps1 அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பவர் ஷெல் மாடியூல் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி கால் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இம்போர்ட் மாடியூல் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். அங்க வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ல டாட் ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் இந்த ஃபைலை கொடுப்போம். .ps1 இருக்கும். இங்க பவர் ஷெல் மாடியூல்ங்கிறதுனால எம்ங்கிறதுனால மாடியூல் அது மட்டும்தான் டிஃபர் ஆகும். அதுவும் இம்போர்ட் மாடியூல்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தோம். இது நல்லா ஷேர் பண்றேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணாத வரையும் டவுட்ஸ் வராது. எவ்வளவு தப்பு பண்றீங்களோ அவ்வளோ கிளவரா மாறலாம். எரர் மேக்ஸ் கிளவர். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து இது ஒட்டுக்க நிறைய ஃபங்க்ஷன் எழுதி எப்படி ரன் பண்றது அதுவும் பார்த்தோம். ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்ஸு ஒரு 7-8 ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணோம். இது ரன் பண்றப்ப இந்த தமிழ் எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் பிரிண்ட் ஆகுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. அது இந்த மாதிரி வருது பாருங்க. மற்றபடி அவுட்புட்லாம் கரெக்டாக வருது. தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இதான் பார்த்தோம். நான் நோட்ஸ் ஷேர் பண்றேன் முடிஞ்ச அன்னைக்கு, இல்லைன்னா நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ப்ளஸ் ரெக்கார்டிங் செஷனுமே ஷேர் பண்ணிடுவேன். நீங்களே வியூ பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒருவேளை அக்சஸ் பண்றதுல ஏதாவது சிரமம் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த பவர் ஷெல் ஃபார் எஸ்கியூஎல் அப்படிங்கிற கூகுள் டிரைவ் ஃபோல்டர்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே அதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஒருவேளை ஏதாவது வரல அப்படின்னா எனக்கு வந்து டைரக்ட் மெசேஜா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. செஷன் வந்து இங்க நான் இது பண்ணிடுவேன், இங்க கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்க ரெஃபர் பண்றது வந்து நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கமிட்மெண்டா எடுத்து பார்க்கணும். அதனால மேக்சிமம் வந்து கிளாஸ் அட்டன் பண்றப்ப டிசிப்ளினா வந்தீங்கன்னாவே நிறைய நீங்க கத்துக்கலாம். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். We will see you next class.